ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்ல. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் பிளெண்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஜாப்க்கான வேகன்சிஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக் மஹேந்திரா. ஸோ டெக் மஹேந்திரா தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்காக. ஸோ இதில் வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து 500 வேகன்சிஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப் தான். இது வந்து 0 to 5 years தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.75லேருந்து 2 lakhs per annum வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ நான் வாய்ஸ் பிளெண்டட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் பர்சனோட நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா லாகின் டு அப்ளைன்னு இருக்கீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டயே லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ஃபிகரேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Windows 10 அண்ட் above இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 GB RAM இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெல் ப்ராசஸர் வந்து i3 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ i3க்கு மேலே எந்த ப்ராசஸர் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ஓகே வந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ செகண்ட் ஜாப் வந்து பார்க்க போகிறோம் இல்லையா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திராவோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5லேருந்து 2 lakhs per annum வந்து உங்களுக்கு வந்து சேலரி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் ஜாப் ரோல். இதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 days ஒர்க்கிங், 1 day தான் உங்களுக்கு வந்து வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 சொல்லியிருக்காங்க. இந்த 1 day வீக் ஆஃப் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் வீக் ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து எது முடிச்சிருந்தாலுமே, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிபிஓவில் உங்களுக்கு ஒரு 6 months இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜாப்ல வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 months உங்களுக்கு பிபிஓவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.70 lakhsலேருந்து 2.10 lakhs per annum வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக பிஎஃப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து கீழே இருக்கிற இந்த ஹெச்ஆர் நம்பருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஜாப்ல உங்களுக்கு வந்து எந்த ஜாப் ஓகேவா இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஜாபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். ஒரு தடவை கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஜாப் ஓகேவா இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.